அவங்க சொல்றாங்க ஏடிஎம்கே மேல மட்டும் ஏன் கை வைக்க மாட்டீங்க ஐயோ, அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் கடைசி என்ன ஆட்சியில பார்த்து என்ன இருந்ததான் நிறைய சாட்சி இருக்கும். அதெல்லாம் சாட்சி இவங்க காசு வாங்கிட்டு சாட்சி எல்லாம் கலைச்சிருப்பானுங்க. அப்படி சொல்லிடுங்க. அதெல்லாம் முடிச்சு உண்மையாவே அப்படிதான் பண்ணிருப்பானுங்க. எடப்பாடிக்கே நிறைய ஹெல்ப் பண்றாங்க. டிபேட்ல உட்காந்து அளந்து விடுறாங்க. அப்ப ஏடிஎம்கே என்னது தூய்மையான கட்சியா? அவங்க மட்டும் ஏன் இது பண்ண மாட்டேன்னு டிஎன் ரவி வந்து அவங்க பேசிட்டு இருக்காங்க. பயந்துட்டாங்கயா எனக்கு தெரிஞ்சு. ஓ இல்ல அதான் சொல்லுங்க. உண்மையிலே சாட்சி எல்லாம் போன வாட்டி காசை வாங்கிட்டு கலைச்சு விட்டானுங்க. இப்ப அதனாலதான் இந்த இருக்க சாட்சியெல்லாம் இப்ப கலைக்க முடியாதுல்ல. அதனால இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கோம். முரளி ப்ரோ, அது ஐடிவிங்ல வந்த ஒரு ட்வீட் பாத்தீங்களா? செந்தில் பாலாஜிக்கு அகைன்ஸ்டா பார்த்தேன். ஜெயிலுக்குள்ள கம்மிங் சூன் போட்டிருந்தாங்க. பார்த்தேன். என்ன ஒரு டக்கு 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 டக்குன்னு முடிக்கிறாங்களே, பரவாயில்லையா? இது அறப்போர் தான் கொடுத்துருக்கு. ரோடே போடலையா? எப்படிதான் மனசு? அறப்போர் தான் கொடுத்துருக்கு போல இருக்கு இந்த டாக்குமெண்ட்டும். ரோடே போடல. இல்ல விவேக் வந்து கார்த்திகேயன்டா அவ்வளவு டீட்டெயிலா சொல்றாரு. அதுக்கப்புறமும் உட்காந்து நம்மளதான் கேள்வி கேட்கறான். திருப்பி ஏடிஎம்கே என்ன பண்ணாங்க, அப்ப அவங்கள மட்டும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க கேள்விக்கிறேன். ஏடிஎம்கே நடவடிக்கை எடுக்கணும்னா ஒரு 2 ஃபைல் சும்மா இருக்கு. அந்த 2 ஃபைல வேணா எடுக்கலாம். ஒரு கொடநாடு கொலை வழக்கம், ஜெயலலிதா மரணத்து அந்த ஃபைல் 2 வேணா சும்மா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அது எதுவும் படிக்கல இல்லையா போன ஆட்சியில கூட? இல்ல படிச்சாங்களா? கேக்குதாயா? இல்ல நான் மட்டும் தனியா பேசுறேன். இல்ல அது ஏதாவது படிச்சாங்களா போன ஆட்சியில? அவங்க சப்மிட் பண்ணது ஏதாவது சொன்னானுங்களா? இல்ல கொடநாடு ட்ராயில ஆடியோ ரெக்கார்டு கேட்டிருந்தாங்க. அதுக்கு இது பண்ணிருந்தாங்க. இல்ல சேமா ப்ரோ, எப்படி விஜயபாஸ்கருக்கு எதுவும் விழா எடுப்பீங்களா? எப்படி வராரா இல்லையானே தெரியல. என்ன சேமா பழைய ரெக்கார்டு ஏதோ ஹரப்பனோடது தம்பி தொலை என்ன மேட்டர் இது? அதுவா பெண்களை அபியூஸ் பண்ண மேட்டர். ஆமா அனி ட்ராப் செட் பண்ணி லேடிஸ் நம்பர் வாங்கி அவங்கள வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடுவேன்னு மைட்டி மிரம்புடுத்தி வச்சிருந்தான். அதனால திமுக ஹேண்டில்ஸே சில பெண்கள் குடும்ப பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லி அரப்பணை போட்டு பொழந்த ஆடியோ அது. எங்க இருக்கு? யாருக்கெல்லாம் வேணும்னா சொல்லுங்க, புள்ளி வச்சு விடுங்க. அது பழைய ஆடியோ. ஐயோ முரளி கேட்டதே இல்லையா நீ? அது நான் கேட்டதே இல்ல, எனக்கு தெரியாதுல்ல, அதனாலதான் கேக்குறேன். நீ எத்தனை டைம் செந்தூர் வந்திருக்கு? எனக்கு தெரியும். எங்கடா இருக்கு? குரூப்ல போட்டேன் தோழர்களே, பாத்துக்கங்க தோழர்களே. அப்புறம் பழைய ஆடியோ தான், அது ரொம்ப பழைய. பழைய ஆடியோ வந்துட்டு போகுது. நமக்கு எனக்கு புரியல, நாங்க பார்த்தது இல்ல ஆடியோ. திருப்பி பழைய ஆடியோ ஆந்தை பேசுறது. இப்ப ஆந்தையா உட்காந்து பேசிட்டு தான் இருக்காங்க. திரும்ப ஒன்னாயிட்டாங்க. எத்தனை நாள் ஆச்சு? டோல்டு இந்த மாதிரி கடுப்பாயிருவேன். எனக்கு தெரியாதுன்ற அப்புறம் மறுபடி பழைய ஆடியோ தான் எனக்கு கதை சொல்றியா? எனக்கு இல்ல முரளி, 2 கேங் இப்ப சண்டை போட்டாங்க, இப்ப ஒண்ணாயிட்டாங்கன்ற. பாருங்க தோழர்களே, எனக்கு அந்த கதையே தெரியாது. நான் அந்த ஆடியோ கேட்டு அவனுக்குதான் மூக்கு மேல கோவம் வருது இல்ல, சும்மா இருங்கோ. வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபியூச்சர்ல உனக்கு டிலீட் பண்ணாலும் டிலீட் பண்ணிடுவானுங்க. இது நிறைய வாட்டி கேட்டேன், நானே நிறைய வாட்டி கேட்டேன். டோல்டு வச்சிருக்கான் சப்ஜி தோழர். 2 டிபி ஹார்ட் டிஸ்க்ல போட்டு வச்சிருக்கான். 5 டிபி ஹார்ட் டிஸ்க்ல. இவன் ஒரு 500 டிபில வச்சிருக்கான் ப்ரோ. என்ன இருந்தாலும் நம்ம டியூடு வந்து ஜெயராம் டியூடு தோழர் வந்து கார்த்திக் போட்ட வீடியோ மாதிரி ஒரு வீடியோ யாராலையும் போட முடியுமா? இல்ல சம்சி தோழர், அது வந்து எங்க ஸ்பேஸ்ல ஒரு தடவை வந்து அவர் சொன்னது, விஜிலாண்டிக்கு ரெக்கார்டு போட்டான் கார்த்தி. அப்போ வந்து அந்த இந்த வீடியோல பேசியிருக்க காமெடியை எங்க ஸ்பேஸ்ல போட்டாரு. அது திருப்பி ஞாபகம் வச்சுக்கிட்டு அதே கார்த்திக்கு திருப்பி போட்டாரு பாருங்க. அதுதான் எனக்கு ஹைலைட்டு. சேமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா அந்த ரெக்கார்டை கரெக்டா நம்ம கிட்ட பேசினாரு நம்ம ஸ்பேஸ்ல கார்த்திகி, இதே கார்த்திகி? இத நான் யாருக்கிட்டே சொன்னேன், என்கிட்ட சொல்லையா நீங்க? நாள்ல சொன்னேன். ஆமா டூட் ஏற்கனவே நம்ம கிட்ட ஸ்பேஸ்ல பேசினாரு. அப்படியே வீடியோ பண்றது நல்லா ஸ்பேஸ்ல பேசினாரு. டியூட் நம்ம கிட்ட ஆல்ரெடி ஸ்பேஸ்ல பேசிருக்காரு, பயங்கரமா பேசினாரு. முத்தரசன் டிஎம்கேல ஜாயின் பண்ண வாய்ப்பு இருக்கா? ஒரு கேள்வி ஆக்சுவலா நான் கேட்கலாம்னு வச்சிருந்தேன். நல்ல கேள்வி. இந்த மாதிரி கேள்வி எல்லாம் நான் என்கிட்ட தவிர்த்துக்கோங்க ப்ளீஸ். ஆமா, அவர்கிட்ட தவிர்த்துருங்க. அவரு சும்மா ஜாலியா வந்திருக்காரு, விட்டுருங்க. என்ன தோழர்? ராக்கெட் எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப உங்களை காதலிக்க ஆரம்பிச்சிட்டானா? ஞாயிற்றுக்கிழமை சேமா
குடும்பம், ஓகே எனக்கு தனி சொத்து, ஆமா பல அரசு. ஆமா அது முடிச்சுட்டு வினா விடை சொல்லும் போது சொல்லுங்க, நான் வந்து கேள்வி வேற கேட்கறேன். வாங்க வாங்க வாங்க. ம். எல்லாருமே சமமா இருக்கணும்னா அதான் எல்லாருமே சமமா இருக்குன்னு நினைக்கிறவங்க யாரா இருப்பாங்க? எனக்கு கேள்வியே இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு படம் டைலாக் தானே இது, இல்லையா? இல்ல இது வேற டைலாக், இது சொந்த டைலாக் சும்மா இருக்கு. ஏன் சம்சித்தோழர் இப்ப சோ எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், கரெக்டா ஈக்குவலா கிடைக்கும் தான் ஃபர்ஸ்ட் நிறைய பேர் சொல்லி எக்ஸ்பிளனேஷன் சொல்லி நான் கேட்டிருக்கேன். திடீர்னு ஏன் மாத்திட்டீங்க அந்த மாதிரி இல்லைன்னு? ஓ, எல்லாருக்கும் எல்லாம் அப்படிங்கறதா சொல்லியிருக்கோமே தவிர எல்லாருக்கும் வந்து ஒரே மாதிரி ஒரே ஸ்கேல்ன்றது கிடையாது இல்ல. இல்ல தேவை இல்ல யூனிஃபார்மிட்டி சொல்லல, பட் பேசிக் நீட்ஸ் எல்லாமே வரணுங்கிறது தான் இல்ல நான் இப்ப சம்சித்தோழர் இப்ப இங்க பாருங்க, ஈக்குவாலிட்டி அப்படின்னா இப்ப எல்லாருக்கும் உலகத்துல இருக்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னாலே அதுதான் முரளி. நான் திரும்ப சொல்றேன், எல்லாருக்கும் எல்லாம்னா இப்ப முரளிக்கு வந்து ஒரு நீடு இருக்கும், சம்சீருக்கு ஒரு நீடு இருக்கும், கரெக்டா? முரளி வந்து பணக்காரரா இருக்கறனால அந்த நீட் அட்டைன் பண்றாரு, சம்சீர் ஏழையா இருக்கறனால இப்ப இப்படி வச்சுக்கோங்க, சம்சீர் பணக்காரரா இருக்கறனால அதை அட்டைன் பண்றாரு, முரளி ஏழையா இருக்கறனால அதை அட்டைன் பண்ணாம இருக்காரு. சோ இந்த இடத்துலதான் நம்ம எல்லாருக்கும் எல்லாம்னு சொல்றோம். ஆனா நீங்க வந்து ஒரு ஒரு எக்கனாமிக்கலா வந்தீங்கன்னா என்னுடைய தேவை ஒன்னா இருக்கும், உங்களுடைய தேவை வேற ஒன்னா இருக்கும். சரிங்களா? இப்ப எனக்கு 2 குழந்தை இருக்கும், உங்களுக்கு 3 குழந்தை இருக்கும். எனக்கு வந்து நான் சிங்கிளா இல்ல பேச்சுலரா இப்ப நான் இருப்பேன். கேட்கறதே கவர்மெண்ட் கொடுத்துருமா? இப்ப என்னோட கேட்கறத தேவை என்னவோ கவர்மெண்ட் கொடுக்கறதுங்கிறதெல்லாம் இல்ல. கவர்மெண்டே அதான் இப்போ நீங்க என்ன பிரச்சனைனா, கம்யூனிசம்ங்கிறது ஒரு எக்ஸ்ட்ரீம்டு என்ன சொல்றது, ஹையஸ்ட் சிவிலைசேஷனோட ஸ்டேஜ். நீ அங்க இருக்க கொஸ்டின் இங்க கேட்டேன்னா அது வந்து இப்படிதான் போகும், நம்ம ப்ளூ பிரிண்ட்லாம் போட முடியாது. அதனால தான் அன்னைக்கு ஆகாஷ் ஸ்பேஸ்ல சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து மார்க்கெட் ஸ்டெபிலைசேஷன், எக்கனாமிக்கல் ரெஃபர்மேஷன் நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அதுக்கு அடுத்து சோசலிசத்துக்கு அப்புறம் கம்யூனிசம் எல்லாம் ஒரு 300 வருஷம் 400 வருஷம் ஆகும்னு வச்சுக்குவேன். அது வரைக்கும் நம்ம உயிரோடு இருப்போம்னே தெரியாது. இப்போ இங்க இருந்து எங்க போக போறோம், அவ்வளவுதான் கான்செப்ட். நாளைக்கே எல்லாருக்கும் எல்லாம் சமம் நம்ம அப்படிங்கறதெல்லாம் சோசியலிசத்தை உடனே பாத்துருவோமா நடக்காது. தமிழ்நாட்டுல? இப்ப நம்ம சோசியலிசத்தை தமிழ்நாட்டுல பாத்துருவோமா? சோசலிசத்தை பாத்துருவோமான்னு தெரியாது, பட் ஆனா சோசலிசத்துக்காக முன்னாடுற ஒரு என்ன சொல்றது எக்ஸ்ட்ரீம்டு எக்ஸ்பிளாய்டேஷன்ல இருந்து ஒரு அதோட லெவலை குறையிற அளவுக்கு நம்மளால பார்க்க முடியும். அதாவது மிக கொடுமையான சுரண்டல்ல இருந்து, அதாவது மிதமான முதலிடத்துவம். ஆமா கொஞ்சம் கம்மியா, அது அப்படியே படிப்படியா தான் தோழர். நம்ம நினைக்கிற மாதிரி வந்து தேர்தல் அரசியல்ல மாத்திக்கிற மாதிரி இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்றேன், நான் அது வந்து சர்காஸ்டிக்கா சொல்றேன், யாரும் அஃபண்ட் ஆயிடுவானா. பெரியார் வந்து கடவுளே இல்லைன்னாரு, அண்ணா வந்து ஒரு ஒன்றே கடவுள் ஒருவனே தேவனா, ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. அந்த மாதிரி டக்கு டக்குன்னு ஷிஃப்ட் பண்ற மாதிரி நீங்க வந்து சமூக மாற்றத்தை ஷிஃப்ட் பண்ண முடியாது. இது வந்து கம்யூனிசம்ங்கிறது ஒரு சொசைட்டியல் சேஞ்சஸ். லேண்ட்லார்ட் சிஸ்டம், அதுக்கு முன்னாடி வந்து கிளான் சிஸ்டம், அதுக்கு முன்னாடி பிரிமிட்டிவ் கம்யூனிசம், இப்படி இருந்தது போல அடுத்த லெவலுக்கு போறத இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்து நாளைக்கே பண்ண முடியாது. அதுக்கான நடவடிக்கைகள் துவங்கி அது வந்து ஒரு சொசைட்டியல் சேஞ்சஸா நடக்கிறதுக்கு ஒரு பெரிய பிரேக் டைம் எடுக்கும். ஹிஸ்டாரிக்கலா நீங்க பார்த்தீங்கன்னா பிரெஞ்சு ரெவல்யூஷன். இல்ல இப்ப நீங்க சிபிஐ சிபிஎம் இல்லாமலே சோசியலிசத்தை வேற ஒரு கட்சி அடைஞ்சிருமா சமீபத்துல இந்தியால? அதோட அதோட நோக்கம் அதுவா இருந்தா அடையலாம். ஓகே 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 ஓகே. சம்சீர் தோழர் வணக்கம், சொல்லுங்க. வணக்கம். இல்ல எனக்கு இந்த ஜென்சியோட புரட்சி நம்மளோட சவுத் ஏசியா பிளஸ் இங்கிலாந்து அப்புறம் நிறைய கண்ட்ரில இப்போ இது ரொம்ப ரொம்ப தீவிரமா பரவிட்டு இருக்குது. இதுக்கு ரைட் விங்கோட சப்ரஸ் தான் அதிக காரணம்னு நீங்க நினைக்கிறீங்களா? பொதுவா ரைட் விங் லெஃப்ட் விங்னு பாக்குறத விட இப்ப நீங்க நேபாள பாத்தீங்கன்னா இடதுசாரி கட்சி தான் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கரண்ட் எக்கனாமிக்கல் சிஸ்டத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை தோழர், அதாவது கொடூரமான அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வந்து கேபிட்டல் ஜென்ரேட் ஆகுறது. அந்த மாதிரி போகும்போது என்ன ஆகுனாக்கா வந்து ஒரு பெரிய சப்ரஷன் நடக்குது இல்ல, அதாவது மைண்ட்ல மட்டும் கிடையாது, பிலாசபி அந்த மாதிரி இல்லாமல் ரியல் லைஃப்லயே ஒரு பெரிய சப்ரஷனுக்கு வரானுங்கல்ல பசங்க. ஸோ அதுல இருந்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இல்ல ஆனா எல்லா ஜென்சி ப்ராட்டஸ்டுக்கு பின்னாடியும் ஏதோ ஃபைனான்சியல் லிட்ரஸிய அவங்க வந்து அட்ரஸ் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டோட்டலா ஆமா ஆமா பினான்சியல் ப்ராப்ளம் தான். நீங்க இப்போ பங்களாதேஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அங்க பங்களாதேஷ் விடுதலை போராட்டத்துல பயனடைந்த குடும்பத்துக்கு 25% வந்து அலோகேஷன். அந்த ரிசர்வேஷனு அவன் வந்து நீ அதாவது சுதந்திரம் வாங்கி இவ்வளோ வருஷமும் அந்த ஃபேமிலிஸ் மட்டுமே வந்து கவர்மெண்ட்ல கல்வியில வேலை வாய்ப்புல அவங்க மட்டுமே என்ஜாய் பண்றாங்க, மற்றவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது, நம்ம வந்து அவுட் சைடரா இருக்கோங்கிறது தான் ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் பங்களாதேஷ்ல.
ஸ்ரீலங்கால என்ன பயங்கரமான இன்ஃப்ளேஷன், கொடூரமான இன்ஃப்ளேஷன் இருக்கிறது அங்க டர்னிங் பாயிண்ட். நேபாள் என்ன டர்னிங் பாயிண்ட்? வேலையே அவனுக்கு இல்ல. என்ன படிச்சாலும் வேலை இல்ல நேபாளுக்குள்ள. அவுட் சைட் ஆஃப் த நேபாள் தான் போக வேண்டியது இருக்கு. ஸோ அப்போ இது எல்லாமே எக்கனாமிக்கல் லிட்ரஸில இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால அது ரைட் விங், லெஃப்ட் விங், ஐடியாலஜிக்கல் இருந்து போக முடியாது. எக்கனாமிக்கல் பிரச்சனை. அததான் நானும் இங்க கேட்கணுன்றது. இப்ப லிட்டரலா இங்கேயுமே பிரைபுங்கிற ஒரு விஷயம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போயிட்டு இருக்குது அப்படிங்கிறத பீப்புள் ரொம்ப ரொம்ப கூர்ந்து கவனிச்சிட்டு இருக்காங்களே. அதுவும் இதுக்கு ஒரு மாற்றமா இருக்கும் இந்த ஆட்சிக்கு. ஆமா, கண்டிப்பா. இப்போ பிரச்சனை என்னன்னா, இப்போ மோடி கவர்மெண்ட் பண்ண மோசமான பொருளாதார நடவடிக்கைகளை அநேகமா காங்கிரஸ் கூட இவ்வளவு ஸ்பீடா பண்ணிருக்க மாட்டான். ஆனா அது ஏன் எமர்ஜ் ஆக மாட்டேங்குது, மூவ்மெண்டா ஏன் எமர்ஜ் ஆக மாட்டேங்குதுன்னா காங்கிரஸ் மேல இருக்கிற அவநம்பிக்கை தான். ஏன்னா அவனும் இதைத்தான் பண்ணியிருக்கான். ஸோ அவன் ஓரளவுக்கு நல்லது பண்ணி இவன் ரொம்ப மோசமா பண்ணியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன், நேச்சுரலா அடுத்த 5 வருஷத்துல காங்கிரஸ் ஈஸியா வந்து இருக்கிற ஆன்டி இன்கம்பன்சியை ரிட்டைன் பண்ணிருக்கலாம். ஆனா நீங்க ஜிஎஸ்டி, நீட்டு, அப்புறம் இந்த கேஸ் மானியத்தை கட் அவுட் பண்ணி பேங்க்கு கொண்டு வர்றது எல்லாமே வந்து காங்கிரஸோட ரூட் மேப் தான். ஆனா நீங்க எனக்கு தெரிஞ்ச மாதிரி இப்ப நீங்க நம்ம பொதுவாவே இப்ப ஜென்சிஸோட ப்ரொட்டஸ்டுக்கு பின்னாடி யங் ஆஸ் அ யங் பீப்புளா ஃபினான்சியல் லிட்ரஸி பத்தி நல்லா ரொம்ப ஓப்பனா தெரிஞ்சுக்கிட்டதுனால இது ரொம்ப ஈஸியா வந்து இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குதுல்ல ஏன் ப்ரோ? ஆமா, வாய்ப்பு இருக்கு. என்ன இந்தியாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, பீகார்ல ஒருத்தன் போராடிட்டு இருப்பான் கொடூரமா யூபிஎஸ்சி பிரச்சனைக்கு எதிராக. தமிழ்நாட்டுல நம்ம சும்மா இருப்போம். நாம இங்க நீட்டுக்கு எதிராக அதான் தமிழ்நாட்டுல கொடூரமா போராடிட்டு இருப்போம். பீகார்காரன் சும்மா இருப்பான். அதான் பிரச்சனை அதுதான் நமக்கு. பிரச்சனையே. இப்ப ஆனா இந்த நீட் அதாவது இஷ்யூல as இந்தியா a- முழுக்க ஒரே மாதிரி போகுது. அது ஏதாவது அந்த ம், இந்த சிஜேபியோட மூவ்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா என்ன சொல்ற நல்லா டெவலப் ஆச்சுன்னா இட் கேன் பி யூனிஃபார்ம். ஆமா. ஆக்சுவலா வந்து இது நம்ம அங்க ஒண்ணு இங்க ஒண்ணுமா பண்றதுனால தான் இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு பெருசா ஒரு பிரஷர் கிரியேட் பண்ண மாட்டேங்குது. ஆனா இத வந்து நல்லா ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டா நீட்ட வந்து எல்லா ஸ்டேட்டும் அப்போஸ் பண்ணுனாங்க அப்படின்னா வாய்ப்பு இருக்கு நீங்க சொன்ன மாதிரி. இந்தியா முழுமையும் பிஜேபிக்கு எதிரான மதம் அப்படிங்கிறத கடந்து நீங்க சொல்ற மாதிரி எக்கனாமிக்கல் கான்செப்ட்ல இருந்து ஒரு ஒரு மூவ்மெண்ட் டெவலப் ஆச்சுன்னா அது வந்து உண்மையாலுமே பெரிய பேக் ஃபயரா இருக்கும். இல்ல ஒரு பக்கம் எக்கனாமிக்கலா பார்க்குறோம். ஆனா நம்ம இப்ப யங் பீப்பிள்க்கு ஒரு மைண்ட் செட் எப்படி ஆயிருச்சு அப்படின்னா, லிட்டரலாவே லெஃப்ட் விங் தான் வந்து பெர்ஃபெக்ட்ங்கிற மாரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்களே. அந்த 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 ஒரு அந்த மைண்ட் ஷிஃப்ட்ங்கிறது இதுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுதுல்ல ஆக்சுவலா. ஆமா, அது உண்மைதானே. ஏன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியுதுல்ல. ஆக்சுவலா ஓப்பனா இல்ல தெரியுது. முன்ன என்ன இருந்த பிரச்சனைனா பாலிடிக்ஸோட தோழர், இப்ப லெஃப்ட் விங்கோட பிரச்சனையே என்னன்னா மேன் பவர் உள்ள பெரிய லேக் இருக்கு. மக்கள்கிட்ட எல்லாம் ரீச், அதாவது லெஃப்ட் சம்பந்தமா கரெக்டா இருக்கும்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கிறத ஹார்வெஸ்ட் பண்ணணும்ல, ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட். இல்ல ஃபர்ஸ்ட் நேச்சர் பண்ணணும்ல. ஆமா, அது ரெண்டுக்குமே மேன் பவர் லேக்னஸ் இருக்கு பெரிய. இன்னும் குறிப்பா என்ன சொல்லணும்னா ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸ்ல வந்து லெஃப்ட் ரொம்ப கம்மியா இருக்கு. எங்க ஆக்சுவலா இருக்கணும். இல்ல ஆனா அதுக்கு எல்லாமே காரணமே பொலிட்டிசைஸ் ஆகாம இருக்கிறனால தானே இன்னுமே. பொலிட்டிசைஸ் ஆகாம இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது தோழர். நீங்க அப்படி பாத்தீங்கன்னா நார்த்ல இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு ஒரு தலித் கட்சியே ஆரம்பிச்சு அது வந்து சரியோ தப்போ, ஆனா ஒருத்தரால முதலமைச்சர் ஆக முடியுது அப்படின்னா அங்க வந்து உங்களுக்கு உத்தரப்பிரதேசல தானே நடந்திருக்கு. அவங்க பொலிட்டிசைஸ்லாம் ஆனாங்க. பட் ஆனா அது ரொம்ப குரூஷியலா அது வந்து டிவைடண்ட் ரூல் வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்க அது இன்னைக்கு பிஜேபி வந்து இந்த டிவைடண்ட் ரூல் பாலிடிக்ஸ் வரல. அது பிரிட்டிஷ் பீரியட்ல இருந்தே நார்த்ல தான் ஹெவியா ஒர்க் அவுட் ஆச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் அவன் வந்து இந்தியால வந்து டிவைடண்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணதே வெஸ்ட் பெங்கால் தான். இன்னைக்கு இருக்க வெஸ்ட் பெங்கால் அன்னைக்கு இருந்த ஒன்றுபட்ட பெங்கால். ஸோ நீங்க ஆக்சுவலி இல்ல ஆக்சுவலி அதுல இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. அப்ரோச்சபிள் ரொம்ப கஷ்டமா இருக்கு தோழர் உங்ககிட்ட. ஐயா நீங்க வந்து கொக்கி பாய்ச்சிட்டு இருக்க சண்டையை கொண்டு வந்து என் மேல சொருகிட்டு இருக்காதீங்க. ஏன் இல்ல சீரியஸா நான் சொல்றேன். எனக்கு மிக்ஸி ஓடுமா ஓடாதங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்கு. அது எப்படி கேட்கறது? நான் முன்னாடி கேட்கலான்னு இருந்தேன். நீங்க அந்த இது சொல்லிருந்தீங்களா, எல்லாருக்கும் எல்லாம்ங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிருந்தீங்களே. இப்போ அது எப்படி மாறும்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. நான் இப்போ எப்படி கேட்குறேன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஐஃபோனே எடுத்துப்போம். ஒரு ஐஃபோன் வாங்குறதுக்கு ஒரு அமெரிக்க தொழிலாளியோட ஆவரேஜ் சேலரி வந்து இட் இஸ் 7 days ஆஃப் ஒர்க்கிங். ஐ திங்க் 7 days ஆர் 8 days நியர்லி அவ்வளோதான். அதாவது 10 நாளுக்கும் கம்மி தான். அதே ஒரு யூரோப்பியன் யூனியனில் இருக்கிற கண்ட்ரிஸோட ஆவரேஜ் எடுத்தோம்னா இட்ஸ் நியர்லி a month, 21+ days நினைக்கிறேன்.
ஒர்க்கிங் டேஸ் இன் ஹவர்ஸ். ஸோ நான் இப்போ என்ன கேட்க வரேன்னா, இப்போ எல்லாருக்கும் இல்லைன்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி மாறிடுமா, அதை தான் நீங்கள் மென்ஷன் பண்ணுறீங்களாங்கிறது தான் என்னோட டவுட். நான் அவர் இல்லையா? வந்துட்டாரு இல்ல வந்துட்டாரு. எல்லாருக்கும் எல்லாங்கிறதுல எந்த எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம அதை அப்ரோச் பண்றோம்னு நான் கேக்குறேன். அதுதான் நானும் கேட்குறேன். அதை எப்படி டிஃபைன் அது பண்ணுறாங்க? அது அந்த அந்த டூலை தான் நான் ஷார்ப்பனிங் பண்ண சொல்றேன். இப்ப நம்ம என்ன எந்த விஷயத்துக்கு நம்ம எல்லாத்துக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ண கேட்குறோம் அப்படின்னா, மேபி நம்ம இப்ப இங்க இருக்கிற பாலிடிக்ஸ் பத்தி பேசணும் அப்படின்னு எல்லாத்துக்கும் இல்லைன்னா, இப்போ ஒரு பொது இடத்துல சம உரிமை. இப்போ ஒன்றும் இல்லை, 2 பேர் உட்காந்து பேசுறாங்க அப்படின்னா அது எந்த ஒரு ஹை ப்ரொஃபைலான இடமா இருந்தாலும் சரி, 2 பேரும் சரி சமமா உட்காந்து அவங்க என்ன மாதிரி அவர் ஒரு பில்லியனரா இருக்கட்டும், உள்ள பணம் இல்லாத ஒருத்தன் ஆப்போசிட்ல உட்காரட்டும், 2 பேருக்கும் ஒரு துளி கூட பெசங்காம இதாகாம அவங்கள நல்லா ஒரு என்ன சொல்றது, 2 பேருக்குமே சமமா பேசுற மாதிரியான ஒரு மனநிலையை உருவாக்குறதுங்கிறது தான் எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லுங்க. இல்லை, நான் கேட்டது ஃபுல்லாக பியூர்லி வந்து எக்கனாமிக் வெல்ஃபேர் எக்கனாமிக்கலா? ஓகே. ரிலேட்டட் எக்கனாமிக்கலாக கேட்டேன். அதான் நான் இப்போ வந்து அது இப்போ ஒர்க் ஃபோர்ஸோட கிரேடுமே ஒரு அமெரிக்கன் ஒர்க் ஃபோர்ஸ்க்கு ஒரு லைக் பே ஹவர்ஸுங்கிறது ஹையாக இருக்குது. அதே ஒரு ஏஷியன் கண்ட்ரிஸ் எடுத்துக்கிட்டோன்னா அது அப்படியே டிராஸ்டிக்காக ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இது குளோபலி அதை இது பண்ணி பார்க்கணுமா, இல்லை நீங்கள் அந்த எல்லாருக்கும் எல்லாங்கிறது அகெயின் வந்து ஜியோகிராஃபிக்கலி தான் அப்ளை ஆகுமா அப்படிங்கிறது தான் என்னோட டவுட். நம்ம வந்துட்டார், சம்சீட் கீழே வந்துட்டார், தோழர் வந்துட்டாரு. தூக்குங்க மேல. ஐயா வெளியே போயிட்டு வாங்க. உங்களுக்கு பக்கு, எனக்கும் பக்கு, ஸ்பேஸே ஒரு மாதிரி தான் இருக்கு. வெளியே போயிட்டு வாங்க. இன்வைட் கொடுத்துருக்கேன் பாருங்க, டாக்டர் அவர் தான் பாருங்க. என்னடா பொண்ணெல்லாம் பேசுறதுக்கு சேமா தெரியலையே. நீங்க இப்போ மைக்கை சேமா மியூட் பண்ணுங்க. சேமா ஐயா இப்போ அதான் நீங்க வெளியே போயிட்டு வாங்க சம்சீர் ஐயா. சேமா பக்குன்னு நினைக்கிறேன். கேக்குதா? கொடுத்துட்டேன். கேக்குது. சேமா கேக்குதா? அன்பு கீழே போயிட்டான். கேக்குது. இல்ல இப்ப நீங்க இப்ப பொலிட்டிக்கலா எவ்வளவு வருஷமா நீங்க இந்த இது இருக்கு, நாலேஜ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல நான் மோஸ்ட்லி நான் இம்ப்ரூவ்லாம் ஆகட்டும், நான் டெய்லி கத்துட்டு தான் இருக்கேன். இல்ல அவங்க கத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு வருஷமா நீங்க பாலிடிக்ஸ் பத்தி ஒரு ஐடியா என்ன ஏஜ்ல இருந்து? ஐடியா ஏஜ் எல்லாம் கிடையாது. கொரோனா டைம்ல எப்படி சொல்றது, இந்த காதுகள் பாவம் சதீஷ் இனிமே எங்களுக்கு. ஆமா சவுக்கு சங்கர்னு ஒருத்தர், அதான் சவுக்கு சங்கர்னு ஒருத்தரோட வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிருக்காரு. ஐயா வேணாம், ஐயா வேணாம். இதுக்குதான் சொன்னேன், இந்த பழைய தோழரை மேல தூக்குங்க. அதனால நமக்கு ஒரு எப்படி சொல்ற, அதுக்கப்புறம் வந்து இல்ல ஆனா சவுக்கு சங்கர்ல ஆரம்பிச்சுட்டு திராவிட கழகம் நீங்க சவுக்கு சங்கரை விட்டுட்டு கூட வேற கூட சொல்லலாம் நீங்க. இல்ல எனக்கு முதல் அறிமுகமே அரசியல் அங்கதான். இருங்க சவுக்கு சங்கரு கடப்பார உள்ளுக்குள் போட்டாலும் உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்துட்டு வர்றது. இல்ல சேமா, இப்ப நம்ம ஆரம்ப கட்ட அரசியல்ல வேற வேற பக்கம் பயணிச்சிருப்போம். இப்ப நீங்க நாளாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும்ல. இப்ப நீங்க வந்து நிறைய கம்யூனிஸ்டோட ஸ்பேஸ் எல்லாம் போறீங்க, அது போக டிவிக்கோட அஜெண்டா என்னங்கிறது உங்களுக்கு தெரியுது, இவங்க என்ன மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இப்படி வரும்போது ஒரு ஷேப் ஆகுறீங்களா? இந்த ஷேப் கரெக்டா இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மேபி இதுக்கப்புறம் மாறும், இல்லன்னு சொல்லல. அது எனக்கு ஆமா கரெக்டா இருக்கு. ஆனா எனக்கு பொறுத்தளவுக்கு நம்ம கட்சிக்கு அந்த ஷேப் இருக்கு. நம்ம கட்சிக்கிட்ட ஒரு விஷயம் இருக்கு. ஆக்சுவலி நான் அந்த எப்படி சொல்றது, தோழர்கிட்ட போய் பேசுறதுக்கு காரணம் ஒரு சில விஷயத்துக்காக. ஆனா அது நேத்தோட முடிஞ்சு போச்சு. அது உண்மையா எனக்கு நான் வச்சிருந்த புரிதலுக்கு உங்க பேசுறதுக்கு சம்பந்தம். ஆக்சுவலி இவங்க சொல்றது எல்லாமே எப்படின்னா, இருக்கிற இதே சொசைட்டிய எப்படி சொல்றது, அது ஒண்ணுமே கிடையாது. இங்க பிரைவேட் இல்லாம எல்லாமே ஒரு பாட்டாளி வர்க்கமா மாறி, ஒரு பாட்டாளி ஒரு மனிதர், ஓகே, ஒரு மனிதர் தான் அரசாங்கமா மாற போறாரு. அவர் யாருன்னு அவங்கதான் முடிவு பண்ணுவீங்க. அவர் எந்த இதுல வருவாரு எனக்கும் தெரியல. இல்ல சேமா, இந்த புரிதல் இன்னும் ஒரு 6 மாசத்துக்கு அப்புறம் மாறும் சேமா. அது வேணா பாருங்க. அது மாறுங்க. அது எனக்கு இல்ல அது எனக்கு பிரச்சனை இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்னு நினைக்கும் போது ஈக்குவலிட்டி டு வெல்த்ன்றதே அவங்க கிட்ட கிடையாது. அது வாய்ப்பே கிடையாது. சிஸ்டம் அதுதான் சொல்றேன். இதே சிஸ்டம் இருக்கிறதுக்கு
இங்க இங்க தமிழ்நாட்டுல ஒரு அரசியல இருக்கு, அதையே பண்ணிட்டு போயிருவோமே நாங்க. புரியுதா உங்களுக்கு? இல்ல இல்ல அதான் சேமா இப்ப என்ன பிரச்சனைனா இதே சிஸ்டம் இருக்கும்னா அதாவது இன்னைக்கு இருக்கிறத நாளைக்கு வந்து ஒரு பில்லுல ஒரு ஆர்டினன்ஸ்ல வந்து கிளியர் பண்ற விஷயம் கிடையாது. எக்கனாமிக்கல் இன்இக்வாலிட்டியை சரி பண்றதுங்கிறது. அதுக்கு நம்ம வந்து பிராக்டிக்கலா என்ன ஒர்க் இருக்கு அப்படின்னா, முதலாளி தொழிலாளிங்கிறது இல்லாம எப்படி வந்து உற்பத்தி இருக்க போகுது? முதலாளி தொழிலாளி இது எல்லாமே இருந்தும் அந்த கிரேடர் அன்இக்வாலிட்டின்னு சொல்லுவோம். அன்இக்வாலிட்டிலேயே கிரேடர் அன்இக்வாலிட்டியை ஃபர்ஸ்ட் வந்து நம்ம நியூட்ரலைஸ் பண்ணணும். கிரேடர் அன்இக்வாலிட்டி நியூட்ரலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ஈக்குவாலிட்டி நோக்கி நகர முடியும். ஈக்குவாலிட்டி நோக்கி நகர்றதுனா நமக்கு எல்லாருக்குமே என்ன பிரச்சனை இருக்குன்னா, இப்ப இருக்கிற செல்வம் இப்ப என்ன இருக்கு? இன்னைக்கு இருக்கிற வெல்த்த மட்டும் அப்படியே ரீடிஸ்ட்ரிபியூட் பண்ணா போதும்னு நம்ம நினைக்கிறோம். அது கிடையாது ஆக்சுவலா. இந்த ப்ரொடக்டிவிட்டியை டெவலப் பண்றது மூலமா அது வந்து மறுக்கா அந்த சர்ப்ளஸ் போய் ஒரு இடத்துல குவியாம, சர்ப்ளஸ் வந்து ரீஃப்ளோட்ல எக்கனாமிக்கல் மறு உற்பத்திக்குள்ள வந்து டெவலப் ஆகிட்டே இருக்கும். அப்படி டெவலப் ஆகும்போது உங்களுக்கு யுனிவர்சலான ஹெல்த் சிஸ்டம், யுனிவர்சலான எஜுகேஷன் எல்லாருக்குமே ஒரு குறிப்பிட்ட டைமிங்க்கு ஒரு 8 மணி நேரமோ 6 மணி நேரமோ அன்னைக்கு இருக்க கண்டிஷன்ல எல்லாருக்கும் வேலை அப்படிங்கிற கண்டிஷனை நீங்க அட்டைன் பண்ணும்போது ப்ரொடக்டிவிட்டியும் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த ப்ரொடக்டிவிட்டியோட வெல்த் வந்து ஒரு பர்சனோ ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ட்டையோ அக்குமுலேட் ஆகாம அது நேச்சரா சொசைட்டிக்கு ஈக்குவலா வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா நீங்க பிரிச்சு கொடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. அது வைடா ஆட்டோமேட்டிக்கா இருக்குன்றீங்க. எல்லாத்தையும் வெல்த் வந்து கைக்குள்ள வந்து நிக்கும். அப்படி வந்து நிக்கிறது பண்ணும்போது தான் இது வரும். அது வரைக்கும் நீங்க வந்து இன்னைக்கு எல்லாம் இவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, நாளைல இருந்து உங்களுக்கு இவ்வளவுதான் நீங்க சொத்து வச்சிருக்கணும், மீதி எல்லாம் கவர்மெண்ட் கொடுங்கன்னு சொல்ல முடியாது. அது யாருக்கு சொல்லலாம்னா பிக் கார்ப்பரேட் இருக்காங்க பாருங்க, மிகப்பெரிய பணக்காரர்களுக்கு ஒரு ஸ்கேலிங் வைக்கலாம். இவ்வளவுதான் லிமிட், அதுக்கு மேல இல்லைன்னு ஒரு ஸ்கேலிங் வைக்கலாம். பெரும் பணக்காரர்களுக்கு, அதாவது இந்தியாவில் நீங்க வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 344 பணக்காரர்கள் இருக்காங்க. இந்த 344 மிக பெரும் பணக்காரர்களுக்கு சொத்து வரி, அவங்க வந்து எந்த பயன்பாடுமே இல்லாம வச்சிருக்கிற சொத்துக்கு ஒரு 1% வரி விதிச்சாலும் கூட இந்தியாவில் வந்து யூனிவர்சலா ஹெல்த் சிஸ்டம் கொண்டு வர முடியும்னு வந்து நான் சொல்லல. நம்ம வந்து எக்கனாமிஸ்டா இருந்த இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் மற்றதெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண ஒருத்தர், அவர் பேர் மறந்து போச்சு, அவர் ஜார்க்கண்ட்ல இருந்தாரு ப்ரொஃபஸரா, வெளிநாட்டுக்காரர், அவரே சொல்லியிருக்காரு. ஸோ இப்படிதான் நம்ம எக்கனாமிக்கல் ரிஃபார்மை ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படியெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி சொசைட்டியை வந்து என்கேஜ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியையும் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸையும் டெவலப் பண்ணாலே நேச்சுரலாகவே வந்து இந்த கிரேடர் அன்இக்வாலிட்டி ஃபர்ஸ்ட் டவுன் ஆகும். அப்புறம் அது ஈக்குவாலிட்டி நோக்கி புஷ் ஆகும். ஸோ இதுதான் மேட்டர். இன்னைக்கு வந்து இன்னைக்கு மார்க்கெட் எப்படி இருக்குன்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை, ப்ராஃபிட், இது 3 தான் மார்க்கெட். அந்த மார்க்கெட்டில் டிமாண்ட் அண்ட் சப்ளைவையும் ப்ராஃபிட்டையும் இருக்கிறத அக்கார்டிங் டு த நீட்ஸ் அப்படிங்கிறத நோக்கி நகர்த்தணும். இன்னைக்கு வந்து நாளைக்கு அக்கார்டிங் டு நீட்ஸ் நகர்த்த முடியாது. அதுக்கான பேஸ்மெண்ட்டே நம்ம போடாமல் இருக்கோம். அந்த பேஸ்மெண்ட் தான் நான் சொல்லிட்டு இருக்கேன் இந்த கான்செப்ட். அதுக்காக இன்னைக்கு இருக்கிறது அப்படியே இருக்கும், கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் வந்து ஆட்சி பண்ணுவோம்லாம் யாரும் சொல்லலை. அப்படி சொல்லியிருந்தா அது புரிதலின்மை. அப்படி யாரும் சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல இல்ல, நீங்க சொல்றது அப்படி யாரும் என்கிட்ட சொல்லல. ஆனா நீங்க சொல்றது அப்படிதான் இருக்கு. புரியுதா? யாருமே மாற போறது இல்ல. அவன் எப்படி சொல்றேன்னா, அவன் ஒரு தனி மனிதன் ஒரு தனக்கு உண்டான வேலையை எப்பவுமே செய்ய போறது கிடையாது. அவன் ஒரு படிநிலையை வச்சு ஒர்க் பண்ணதான் போறான். அந்த படிநிலையை நீங்க சமமாக்க போறீங்கன்னு சொல்றீங்க, அது சமமாகமா எனக்கு தெரியல. அந்த படிநிலை எப்பவுமே இருக்கதான் எப்படி போகுது. சமமாக்கலாம் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு ஒரு டவுட் இருக்கு நீங்க சொன்னதுலயே. இப்போ நீங்க சமநிலை அடையிறப்போ அகைன் வந்து அங்கேயும் ஜியோகிராபிக்கல் இன்டிஃபரன்சஸ் கிரியேட் ஆகுமா ஆகாதா? அது ஒரு மேட்டர் இருக்குல்ல. அதுதான் சொல்றேன் தோழர். இப்போ ஜியோகிராபிக்கல் டிஃபரன்ஸ் வந்து இப்போ நீங்க வந்து ஒர்க்கிங் கிளாஸ், த கண்டிஷன் ஆஃப் ஒர்க்கிங் கிளாஸ் இன் மான்செஸ்டர்னு புக் எழுதும்போது ஏங்கல்ஸ் என்ன சொல்றாருன்னா, தொழில்துறை ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்சிருக்க பகுதியில் இருக்க தொழிலாளியும் தொழில்துறை வளர்ச்சி அடையாத பகுதியில் இருக்க தொழிலாளிக்கும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான். ஏன்னா இங்க வந்து நல்ல ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ் டெவலப் ஆயிருக்கும். அவன் தான் அந்த மார்க்கெட்டில் வந்து கன்சியூமராகவும் இருக்கும்போது இவன்கிட்ட வந்து அந்த ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸ் எந்த அளவுக்கு டெவலப் ஆயிருக்கோ அதில் ஒரு 10% ஆகுது இவங்ககிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கும். ஆனால் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸே இல்லாத இடத்துல அவன்கிட்ட அந்த 1% வரதே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ கான்செப்ட் என்னன்னா, நீங்கள் ப்ரொடக்டிவ் ஃபோர்ஸை டெவலப் பண்ணுறது மூலமாக அந்த பெனிஃபிட் இருக்குது பாருங்க. ஒரு விஷயம் டெவலப் ஆகுதுன்னா அதோட பெனிஃபிட் அது வந்து இன்னைக்கு இருக்க முதலாளித்துவ சமூகத்தில் வந்து முதலாளி அல்லது வந்து ஒரு குரூப், அந்த குரூப்னா நான் சொல்றது வந்து யாரெல்லாம் வந்து இந்த மாதிரியான உற்பத்தி சாதனங்கள் மீது உரிமை கொண்டிருக்காங்களோ ஒரு குரூப் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிறத நீங்க சோஷியலைஸ் பண்றோம். ஸோ சோஷியலைசேஷன் அப்படிங்கிறத சமூகமயமாக்கல் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்கும் போது படிப்படியாக தான் சேஞ்சஸ் நடக்கும். ஒரு நைட்ல நடக்காது. ஒரு நைட்ல யாராலையும் நடத்த முடியாது. கார்ல் மார்க்ஸ் இப்போ கல்லறையிலேருந்து எந்திரிச்சு வந்தாலும் நடத்த முடியாது. ஏன்னா எக்கனாமிக் பொருளாதார உற்பத்திங்கிறது அப்படிதான் நடக்கும்.
வரலாற்றுல இருந்து இந்த சர்ப்ளஸ் ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்கு ப்ரோ. நம்ம அன்னைக்கு சர்ப்ளஸ்ங்கிற ஒண்ணு உருவானதுக்கு பிறகு தானே பிரைவேட் ப்ராப்பர்ட்டி அது டெவலப் ஆகுது. அதுக்கு தான் சேமா அடுத்த செஷன்ல உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்டிங் வர மாதிரி தான் ஒரு புக் எடுத்திருக்கேன். அதுதான் வந்து குடும்பமே என்னன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம் நாம. இன்னும் நல்ல சுவாரஸ்யமா இருக்காது. குடும்பம் அந்த சம்சீர் ப்ரோ, இந்த கன் ஸ்டெம்ஸ் ஸ்டோன்ஸ் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு.